சொல்லுங்க இது சார். பிறந்த தேதி வந்து 19/3/1986. 19/3/1986. ஆமா ஆமாங்க. பிறந்த நேரம் 10:30 காலை. 10:30 AM. 10:09. ஆமா. 30 ஐயா. பிறந்த இடம் வேலூர் வேலூருங்க. வேலூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். ராசி வந்து மிதுன ராசி. மிதுன ராசி. நட்சத்திரம் வந்து திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரம். இது லக்னம் எனக்கு சரியா தெரியலங்க. அது ரிஷப லக்னம். இப்போ நான் உங்களுக்கு வந்து சனி திசை நடந்துக்கிட்டு இருக்கு. சனி திசையில் இப்போ சந்திர புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்க சார். சனி திசை உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை கொடுக்காத ஒரு யோக தசை தான். சனி 7ஆம் இடத்துல இருந்தாலும் திக்பலத்தோடு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். ராசியை லக்னத்தை லக்னாதிபதி உச்சமான யோக ஜாதகம். சனி திசை யோகம்தான். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது. 10ஆம் இடத்துடைய தொழில்கள் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன கேட்கணும்? இல்ல சார், எல்லாம் நல்லா தான் இருக்குன்றாங்க. பட் என்னன்னா இப்போ ஏஜ் நியர் 40 கிட்ட ஆயிடுச்சு. பட் மேரேஜ் இன்னும் ஆகல. ஸோ அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அது தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இதே மாதிரி கல்யாணம் ஆகலை. பார்த்தோன்னே டக்குன்னு தெரிஞ்சது எனக்கு கல்யாணம் ஆகலைன்ட்டு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கல்யாணம் ஆகலைன்னு பேசிக்கிட்டு இருந்தாரா? ஆமா ஆமா சார். அவருக்கு உங்கள் டைமே தப்புன்னு சொன்னனா? சார், உங்கள் ஜாதகம் தான் 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஜாதகம். அப்படிங்களா சார்? ஏன் தெரியுமா? லக்னத்திற்கு 7ல் சனி, ராசிக்கு 7ல் செவ்வாய். ஓகே சார். லக்னத்துக்கு 8ல் செவ்வாய். நான் சொல்கிற அத்தனை விதியும் இதுதான். இங்கே தான் கரெக்டாக பொருந்தி வரும். ஓகே ஓகே. உங்களுக்கு தான் 7ஆம் இடத்துல திக்பலம் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி. ஓகே. ஒரு 7ஆம் பாவகம் ராசி லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் சுத்தமாக கெட்டாதான் வந்து உங்களுக்கு கல்யாணத்தில் டிலே ஆகும். ஓகே ஓகே. உங்களுக்கு மிதுன ராசியாகி ராசிக்கு 7ல் செவ்வாய், லக்னத்துக்கு 8ல் செவ்வாய், லக்னத்திற்கு 7ல் சனி. காசு பணம் எல்லாமே இருக்கும். கல்யாணம் தான் டிலே ஆகும். ஏன்னா லக்னாதிபதி உச்சம். ஆமா ஆமா. கல்யாணத்திற்கு தகுதியான ஆளாக இருப்பீங்க. கல்யாண அமைப்புகள் எல்லாம். ஆனால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 7ஆம் பாவகத்தை கெடுப்பார் என்பது அமைப்பு. இதில் தான் வந்து உங்களுக்கு சனி திசை செவ்வாய் புக்தியில் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறனால 2027 தீபாவளிக்கு பிறகு சனி திசை சந்திர புக்தி. சந்திரன் வந்து 3 குடையவர் கூட 8ஆம் இடத்தோடு தான் தொடர்பு கொள்கிறாரு. 8ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்த வருஷம் தீபாவளிக்கு மேலே தாங்க உங்களுக்கு கல்யாணம் சனி திசை செவ்வாய் புக்தியில். ஓகே. இப்போ எதுவுமே நடக்காதுங்களா எனக்கு? இன்னும் ஒரு வருஷத்துக்கு வர்ற செப்டம்பர் போய் அடுத்த செப்டம்பரில் தான் அல்லது ஜூனில் தான் உங்களுக்கு யார் மனைவின்றதே தெரிய வருங்க. அப்படிங்களா? ஆமாம். சனி திசை செவ்வாய் பக்தி பொதுவாக எல்லாருமே நல்லா இருக்காதுன்னு நினைப்போம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. இங்கே 7ஆம் அதிபதி 8ல் மறைந்து 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்வது. அதே மாதிரி சனி 7ஆம் இடத்துல இருக்கிறது, ராசிக்கு 7ல் செவ்வாய் இருக்கிறது. சனி திசை செவ்வாய் பக்தியில் தான் உங்களுக்கு கல்யாணம். ஓகே. அதனால் கல்யாணம் கண்டிப்பாக ஆகும். சனி திசை செவ்வாய் பக்தியில் கல்யாண அமைப்பு உறுதியாக உங்களுக்கு உண்டு. இந்த தீபாவளிக்கு போய் அடுத்த தீபாவளிக்கு மேலே உங்களுடைய மனைவி யாருன்னு தெரியுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் ஆகும். இப்போ இந்த லைவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய போன கால் நேயருக்கு கூட இது ஒரு பதில். அவருக்கும் 87ல் பிறந்தவர் 40 வருஷமாச்சு எனக்கு கல்யாணம் ஆகலைன்னாரு. அவர் டோட்டலாக அவருடைய லக்னமே தப்பு. ஏன்னு சொன்னால் அவருடைய 7ஆம் பாவகம் ராசி லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் துல்லியமாக இருந்தது. உங்களுக்கும் 40 வயசு அடுத்த சோதனைக்கு அது ஒரு பரம்பொருள் கொடுத்த ஆசீர்வாதமாக அடுத்த 40 வயசுலேயே கல்யாணம் ஆகலைன்னு இன்னொரு நேர் வரீங்க. நான் அதில் சந்தேகப்பட்ட விஷயத்தை இதில் அப்படியே நிரூபிக்கிறீங்க. உங்களுக்கு பாருங்கள், லக்னத்திற்கு 7, லக்னத்திற்கு 8ல் சனி செவ்வாய், ராசிக்கு 7ல் செவ்வாய். இந்த மாதிரியான அமைப்பு 7ஆம் இடத்திலிருந்து 7ஆம் அமைப்பை பாதிக்கக்கூடிய சாப்பாடு துணிமணியை கொடுக்கக்கூடிய சனியின் பார்வை 7ஆம் இடத்தை கெடுத்து தாம்பத்திய சுகத்தை திருமண வாழ்க்கையை கொடுக்காது. இதுதான் ஜாதகம். இதுதான் 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஜாதகம். இதுக்கு முன்னாடி சொன்னது அப்படிப்பட்ட ஜாதகம் இல்லை. அதில் கல்யாணம் ஆயிருக்கணும். வேறு ஏதோ அதில் ஒரு தப்பு இருக்குது. ஆக இந்த அமைப்பில் சனி திசை செவ்வாய் புக்தியில் சந்திரன் பார்த்த ராசிக்கு 7ஆம் இடத்தில், வளர்பிறை சந்திரன் பார்த்த ராசிக்கு 7ஆம் இடத்துல மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் புக்தியில் அடுத்த வருஷம் 9ஆம் மாதத்திற்கு பிறகு பெண் நிச்சயமாகி அதற்கடுத்த வருஷம் அப்படியே செவ்வாய் புக்தியில் மனைவியோட திடீர்னு டக்குன்னு முடிவாகக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம். 8ஆம் இடம் வந்து எதிர்பாராத ஒன்று டப்புன்னு நடக்கும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு பார்த்தாங்க. அந்த பொண்ணை ஓகே சொல்லிச்சு. டக்குன்னு ஒரு மண்டபத்தை பிடிச்சோம், கல்யாணம் பண்ணோம்னு இருக்கும். ஆகவே திருமண விஷயத்தில் 40-35 வயசு ஆச்சுன்னாலே அந்த 7ஆம் இடம் 8ஆம் இடம் வலுவாக ஒரு பலவீனப்பட்டிருக்கும் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரண ஜாதகங்க. அடுத்த வருஷம் தீபாவளிக்கு மனைவியோடு இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க.